ஹலோ கைஸ், நம்ம சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அதோட ஃபஸ்ட்டு லெக்சர் அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெக்சர் என்ன தெரியுமா? AWS ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ். ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் பொதுவாக டெவலப்பர்லேயே சொல்லியிருக்கணும். ஐ மிஸ் தட். ஸோ சொல்யூஷன் ஆர்கிடெக்டில் சொன்னால் உங்களுக்கு ஆர்கிடெக்சர் கிளியராக புரியும்காக தான் சொல்யூஷன் ஆர்கிடெக்சரில் நான் சொல்கிறேன் இப்போ. ஓகே, ஸோ வாட் இஸ் AWS ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? இட்ஸ் அண்ட் சர்வர்லெஸ் ஆர்கஸ்ட்ரேஷன். சர்வரே நம்மளுக்கு தேவையில்லை. அதேமாரி இது சர்வர்லெஸ் ஆர்கெஸ்ட்ரேஷன். சர்வர்லெஸ் ஆர்கெஸ்ட்ரேஷனாக உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? ஆர்கெஸ்ட்ரேஷன்னா நான் வந்து Kubernetes, Ansible எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பேன். பட் இதில் இருந்தாலும் பரவாயில்ல, இதுலேயும் நான் சொல்கிறேன். ஆர்கெஸ்ட்ரேஷன் இஸ் நத்திங் பட் ஒரே நேரத்தில் மல்டிபிள் டாஸ்க்கை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அச்சீவ் பண்ணுறது தான் ஆர்கெஸ்ட்ரேஷனோட வேலை. இட் நாட் ஓன்லி மல்டிபிள் டாஸ்க்கு, மல்டிபிள் கண்டெய்னர் கூட அதனால் ரன் பண்ண முடியும். இல்லைனா ஒரு ஸ்பெசிஃபிக் ஒர்க் ஃப்ளோவை கூட அதனால் அச்சீவ் பண்ண முடிஞ்சால் அதுதான் ஆர்கெஸ்ட்ரேஷனோட வேலை. ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, மிஷின் லர்னிங் ஒர்க் ஃப்ளோஸு, மைக்ரோ சர்வீஸ் ஒர்க் ஃப்ளோவு, டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன்ஸில் கூட நம்ம AWS ஸ்டெப் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒர்க் ஃப்ளோ ஆர்கெஸ்ட்ரேஷனோட என்ன லாங்குவேஜில் இது இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டினாக இருக்கும். இது எந்த லாங்குவேஜில் இருக்குன்னா JSON லாங்குவேஜில் தான் இருக்குது. ஓகே, இதை நம்ம ஸ்டேட் மிஷின்னு சொல்லுவோம் பொதுவாக. இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இதுலேருந்து ஒர்க் ஃப்ளோ, இப்போ நம்ம ஃப்ளோ சார்ட்லாம் பண்ணியிருப்போம்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில், அந்த மாதிரி ஒர்க் ஃப்ளோ பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டார்ட் கொடுத்து இது கரெக்டாக வேலிடேட்னா இது உள்ளே வேலிடேட் ஆகலையா சென்ட் இமெயில் அனுப்பிச்சிட்டு ஃபெயில் ஸ்டேட்டுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட் மிஷினாக நான் சொல்லிடுவேன். இதை ஒரு கோடு மூலியமாக நான் எழுதுவேன். அதுதான் JSON கோடுன்னு சொல்லுவோம். ஸோ JSON கோடுனா இந்த மாதிரி தான் JSON ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, JSONனால் உங்களுக்கே தெரியும் என்னது கீ வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது தான் JSONோட வேலை. ஓகே, ஸோ எந்த மாதிரி சர்வீஸ்லாம் இதில் இன்டெக்ரேட் ஆகுது? அடுத்த கொஸ்டின் அது உங்களுக்கு வரும். நம்மளுக்கே தெரியும் AWSனால் ஒரு சர்வீஸ் சப்போஸ் இப்போ அவங்க க்ரியேட் பண்ணால் மினிமம் ஒரு 5 சர்வீஸாவது கூட இன்டெக்ரேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். எஸ், அதே மாதிரி தான் இங்கேயும். மெயினாக இதில் இருக்கிறது லாம்டா. ஸோ நம்மளும் லாம்டா இன்வோக் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹேண்ட்ஸ்-ஆனில். ஸோ நோ வரிஸ். ஓகே, அடுத்து ECS, SNS, SQS, சாகா மேக்கர், இந்த மாதிரி நிறையா சர்வீசஸோட நம்ம இன்டெக்ரேட் பண்ணலாம். வேர் யூ கேன் ஈஸிலி யூ கேன் ஹேண்டில் காம்ப்ளெக்ஸ் ஒர்க் ஃப்ளோஸ். ஓகே, அடுத்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பார்ப்போம். ஓகே, ஸோ இட் மேனேஜஸ் ஸ்டேட் ட்ரான்சிஷன்ஸ் பிட்வீன் டாஸ்க், ரிட்ரைஸ், பேரலல் எக்ஸிக்யூஷன். அதாவது இப்போ அந்த ஒர்க் ஃப்ளோக்குள்ளே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும்ல, எரர் ஹேண்ட்லிங் ஃபீச்சர்ஸு, பேரலாக வந்தால் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது. இப்போ ஒரே நேரத்தில் நான் 2 டாஸ்க் பண்ணணுன்னா அதுக்கு பேரலல் எக்ஸிக்யூஷன் போகும் நம்ம, கரெக்டாக? ஸோ அதெல்லாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறங்கிற ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. ஸோ தேர் ஆர் 2 டைப் ஆஃப் ஒர்க் ஃப்ளோஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஒர்க் ஃப்ளோ, எக்ஸ்பிரஸ் ஒர்க் ஃப்ளோ. இதை நம்ம இவ்வளோ டீப்பாக பார்க்க போகிறதில்ல ஹேண்ட்ஸ்-ஆனில். சாதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு புரியணுக்காக. ஸோ ஸ்டாண்டர்ட் ஒர்க் ஃப்ளோனால் அதான் காசு கம்மியாக இருக்கும், லாங் ரன்னிங்கு, எவ்வளோ நாள் வேணால் லாஸ்ட் ஆகும். ஓகே, பட் ஆனால் எக்ஸ்பிரஸ் ஒர்க் ஃப்ளோங்கிறது ஹை வால்யூம், ப்ராசஸிங் பவரும் அதிகமாக இருக்கும், எல்லாமே அதிகமாக இருக்கும், டியூரேஷனும் கம்மியாக இருக்கும். ஸோ அதான் எக்ஸ்பிரஸ் ஒர்க் ஃப்ளோ. ஓகே, இப்போ எரர் ஹேண்ட்லிங் அண்ட் ரிட்ரைஸ் பார்ப்போம். ஸோ பில்டின் எரர் ஹேண்ட்லிங். சப்போஸ் அங்கேயே ஏதாவது ட்ரை பண்ணி எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறது. அப்புறம் விஷுவல் ஒர்க் ஃப்ளோ, கிராஃபிக் இன்டர்ஃபேஸ் மூலியமாகவும் நம்ம டிசைன் பண்ணலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் ஆப்வியஸ்லி AWS வச்சுருப்பாங்க. பிகாஸ் they are டாப் இன் க்ளவுட் when it comes to cloud. ஓகே, அடுத்து ஸ்கேலபிலிட்டி உங்களுக்கு தெரியும். எல்லா சர்வீசஸ்லையும் இங்கே இதில் மோஸ்ட்லி ஸ்கேலபிலிட்டி இருக்கும். ப்ரைஸிங்கும் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் பேப்பர் யூஸ், EC2 மாதிரி ரன் பண்ணாமல் லாம்டா மாதிரி சர்வர்லெஸ்ஸுங்கிறனால நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட்டும் வரும். ஓகே, ஸோ இதோட யூஸ் கேசஸ் தான் இப்போ இம்பார்ட்டண்ட். டேட்டா பைப்லைன். ஸோ டேட்டா பைப்லைன்னா இப்போ ஒரு டேட்டா பேஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ஸ்டேஜ் பண்ணி அது ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி UI மூலிமா ஷோகேஸ் பண்ணுறது தான் டேட்டா ப்ராசஸிங்கோட வேலை. ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட், ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோட், இது எல்லாமே ETL ஜாப்ஸ் எல்லாம் இது பர்ஃபெக்டாக பண்ணும் அப்படிங்கிறதான் ஸ்டெப் ஃபங்க்ஷனோட மெயின் ஃபீச்சர். ஓகே, அடுத்து மைக்ரோ சர்வீஸ் ஆர்கெஸ்ட்ரேஷன். ஆஸ் யூஷுவல் ஒரு மைக்ரோ சர்வீஸ் மட்டும் இது பண்ணாமல், ப்ராசஸ் பண்ணாமல் அதுக்கடுத்து வர மைக்ரோ சர்வீஸையும் என்னால் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணுறது தான் ஸ்டெப் ஃபங்க்ஷனோட வேலை. அடுத்து ஹியூமன் அப்ரூவல் ஒர்க் ஃப்ளோஸ். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ எனக்கு இப்போ ஃபுட்டு ஒன்று ஆர்டர் பண்ணுறேன்.
அது வேறு அட்ரஸ்க்கு நான் டெலிவர் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அட்ரஸ் வேணும்னா நான் ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ வேறு அட்ரஸ் போனால் எஸ் அப்ரூவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹியூமன் மேனுவலாக அப்ரூவ் பண்ணுறதெல்லாம் கூட ஒர்க் ஃப்ளோவில் இருக்கிறது கூட மேனுவல் ஒர்க் ஃப்ளோ கூட இதில் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இதுக்கான மீனிங். அடுத்து மிஷின் லேர்னிங் ஒர்க் ஃப்ளோ. ஸோ ஆப்வியஸ்லி ஹியூமன் ஒர்க் ஃப்ளோ இருக்கும்போது மிஷின் லேர்னிங் ஒர்க் ஃப்ளோ இருக்காதா? ஸோ இந்த ட்ரெயின் முடித்தோடனே இங்கே போய் நீ டெஸ்டிங் போ, அந்த மாதிரி ஏகப்பட்ட மிஷின் லேர்னிங் ஒர்க் ஃப்ளோஸையும் ஸ்டெப் ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம பண்ணலாம். இப்போ வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் இது கிளியராக புரியும். தேங்க்யூ கைஸ்.